என்னக்கா இது? வெளியில எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நிச்சயம் புடவை வரை எரிஞ்சு போச்சு. இப்ப என்னக்கா பண்றது? இப்ப என்னடி பண்றது? அவசரத்துக்கு உங்க எம்டி சார் வாங்கி கொடுத்தாருல, அந்த புடவையை கட்டிட்டு வந்துரு. என்னக்கா சொல்ற? வேற வழியே இல்ல ரேவதி. அந்த புடவையை விட இந்த புடவை நல்ல புடவை தான். இந்தா கட்டு. இதாம நடந்துச்சு. நான் ஒன்னும் உங்க பேச்ச மீறணும்னு நினைக்கல. எல்லாமே கரண்ட் போய் மெழுகுவத்தி பத்த வச்சதாலதான் இப்படி ஆயிடுச்சு. நீ சொல்றது நம்புற மாதிரியே இல்லையே ரேவதி. அது எப்படி சூர்யா? நாம வாங்கி கொடுத்த சேலை மட்டும் கரெக்டா எரிஞ்சு போகும்? எனக்கு என்னமோ ரேவதியும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்றாளோன்னு தோணுது. நீ நினைக்கிற மாதிரி இருக்க வாய்ப்பு இல்ல மருது. எனக்கு என்னமோ அவ இருக்கிற வரைக்கும் நாம நினைச்சது எதுவுமே நடக்காதோன்னு தோணுது. நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நீ கார்த்தியை நினைச்சு ரொம்ப பதட்டப்படாத. உனக்கும் ரேவதிக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கும்போது அவன் எங்க இருக்க மாட்டான். என்ன சொல்ற சூர்யா? எங்க என்கேஜ்மெண்ட் நடக்கிறப்போ கார்த்தி இங்க இருக்க மாட்டானா? எப்படி சூர்யா? நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டீங்களா? பெர்ஃபெக்ட்டா முடிச்சிட்டேன் மேடம். சாப்பாடுல கை வச்ச ஒரு பையன் உயிரோட இருக்க முடியாது. வெரி குட். யாருக்கும் உங்க மேல சந்தேகம் வரதுக்குள்ள அங்க இருந்து கிளம்புங்க. சரிங்க மேடம். நான் இப்பவே கிளம்பிடுறேன் மேடம். சும்மா சொல்லக்கூடாது. சாப்பாடு வாசனை ஆளை தூக்கி பசியை கிளப்பி விட்டுருச்சு. சாப்பாடுலாம் ரெடியா இருக்கு சார். இருந்து சாப்பிட்டு போங்க சார். இல்ல, இன்னும் அன்னதானம் ஆரம்பிக்கலையே. எனக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட ஆசைதான். ஆனா நேரம் ஆயிடும். எனக்கு முக்கியமான வேலையெல்லாம் வேற இருக்கு. சார், இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி சார்? இங்க உங்களுக்குன்னு தனியா பரிமாற சொல்றேன் சார். சாப்பிட்டு போங்க சார். அப்படியா சொல்றீங்க? ஆமா சார், நீங்க சாரோட ஆளு. உங்களை சாப்பிடாம அனுப்புனா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் சார். ப்ளீஸ் சாப்பிட்டு போங்க சார். சரி, நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்க. நான் உங்களுக்காக சாப்பிட்டு போறேன். சரிங்க சார். சொல்றா. மாப்பிள்ள, நீ சொன்ன மாதிரி நான் ரகு கிட்ட காசை கொடுத்துட்டேன். கொடுத்ததோட மட்டும் இல்லாம நம்ம சாப்பாட்டை நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டேன். மாப்பிள்ள, பிரமாதமான சாப்பாடு. வழக்கமா விசேஷம் முடிஞ்சாதான் சாப்பிடுவாங்க. நான் தான் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கட்டு கட்டிட்டேன். சரி, இதுக்கப்புறம் எங்க ஆபீஸ் போறியா? மாப்பிள்ள, நண்பனுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. இந்த நேரத்துல நான் உன் பக்கத்துல இல்லாம இருந்தா நல்லாவா இருக்கும்? மாப்பிள்ள, நாங்க கிளம்பி வரேன். ரேவதி சிஸ்டருக்கு நீ நிச்சயம் மோதிரம் போடுறத பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சரிடா, நீ வா. ஐயா ஜாலி. 10 நிமிஷத்துல வந்துடுறேன் மாப்பிள்ள. பறந்து வந்துடுறேன். ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் செம்மையா இருக்கு. எதுக்குமா இவ்வளவு கிராண்டா பண்ணிருக்கீங்க? நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. உனக்காக நான் நடத்துற ஃபங்க்ஷன் இது. அதனாலதான் இவ்ளோ கிராண்டா டெக்கரேஷன் பண்ணிருக்கேன். நான் எது செஞ்சாலும் அதுல என்னோட முத்திரை இருக்கும். அம்மா, இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கீங்க போல. ஆமாமா, என் பொண்ணுக்கு நிச்சயம் நடக்க போகுது. மாப்பிள்ள நிச்சய மோதிரத்தை ரேவதிக்கு போட போறாரு. அத எல்லாரும் பார்க்க போறாங்க. இதோ ரேவதியோட எம்டி கூட அதுக்காக தான் கிளம்பி வந்திருக்காரு. நடக்க போற ஃபங்க்ஷனை பார்த்து அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்நேரம் நம்மளோட பாய்சன் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த பயலும் க்ளோஸு, இந்த கார்த்தியோட ஆட்டமும் க்ளோஸு. எல்லாம் கரெக்டா நடந்துரும்ல? அண்ணே, பக்காவா நடந்துரும். டோன்ட் வரி.
என்ன இன்னைக்கு கிருகிருன்னு வருது, தலையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. சகல நான் வேணா போயிட்டு வரேன்ப்பா, நீ இங்க இருப்பா. இல்லைங்க, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். என்னங்க இப்படி முக்கியமான சமயத்துல நீங்க வெளியில போயிட்டா எப்படி? நீங்க யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். என்ன தவிர ரேவதி விரல்ல வேற யாரும் மோதிரத்தை போட முடியாது. யாரும் கவலைப்படாதீங்க. நான் போயிட்டு வந்துடுறேன் மாமா. வரேங்க. சரிப்பா. மாப்பிள்ளை வேற அவசரமா கிளம்பிட்டாரு. இப்ப என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலையே. கவலைப்படாதீங்க மாமா, சகல சொன்ன மாதிரி வந்துடுவாரு. இவரை செக் பண்ணதுல இவர் சாப்பிட்ட சாப்பாட்டில் ஏதோ பாய்சன் கலந்த மாதிரி இருக்கு. அதான் உடனே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாய்சன் கலந்துருக்கா? அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இப்போ எப்படி இருக்காரு? இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் நோ. டேய், இதுவாடா. இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல. என்னடா சாப்பிட்ட? நீ சாப்பிட்ட சாப்பாடுல பாய்சன் கலந்துருக்குன்னு சொல்றாரு. வேற எங்கேயாவது போய் சாப்பிட்டியா? மாப்பிள்ள, நான் எங்கேயும் எதையும் சாப்பிடல மாப்பிள்ள. நீ அம்மாவோட நினைவிடத்துக்கு போயிட்டு ரகு கிட்ட காசு கொடுக்க சொன்னியா? ஆமா. நானும் கொடுத்தேன். அங்கதான் பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டேன். வேற எங்கேயும் நான் எதுவும் சாப்பிடல மாப்பிள்ள. யாருக்கு மாப்பிள்ள ஃபோன் பண்றேன்? அங்க நிச்சயம் நடக்க போகுது. அந்த நேரம் நான் அங்க இருக்கக்கூடாதுன்றதுக்காக அன்னதான சாப்பாடுல யாரோ ஏதோ கலந்துருக்காங்கடா. அன்னதான சாப்பாடை யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். மாப்பிள்ள, சாப்பாடு போட்ட டைம் ஆச்சு மாப்பிள்ள. எனக்கு பயமா இருக்கு மாப்பிள்ள. என்னாச்சு மாப்பிள்ள? ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரா? திரும்பவும் ட்ரை பண்ணு மாப்பிள்ள. டேய், அவர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. நான் உடனே அங்கே போய் அந்த சாப்பாடை யாரும் சாப்பிடாம தடுத்துடுறேன். மாப்பிள்ள, நான் இப்போ ஓகேவா தான் இருக்கேன். நானும் உன் கூட வரேன் மாப்பிள்ள. டாக்டர், இவரை கூட்டிட்டு போலாமா? தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம். சரிடா, போலாம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஓகே சார்.